ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் வின் பிரேக்கில் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயா உமேமியா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்க. எனக்கு தெரியும். இவ இங்கே இருந்தாலும் இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. இங்க வச்சிருக்கிற செடிங்களுக்கும் இடத்துக்கும் சம்பந்தமே இல்லைல்ல. இன்னொரு செடி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இடம் இருக்கு. நீ வேற ஏதாவது சாப்பிடணும்னா சொல்லு. நான் உனக்கு இடத்த மாத்தி சொல்லல. ஷிஷிட்டோ. என்ன ஷிஷிட்டோவா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? கிழிஞ்சது. அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் புரியுது. அப்பனா இராகியோட வயித்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இவன் தான் உமேமியாவா? அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? அவர்தான் உமேமியா. அது எனக்கும் தெரியும், நீ மூடு. ஓ அடடா, வாங்க. என்ன விஷயம்? எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க. இது தக்காளி, இது குடமிளகா, கத்திரிக்காவும் இருக்கு, வெள்ளரிக்காய், வெண்டைக்காவும் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொன்னும் கியூட்டா இருக்குல்ல. பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாரு. நீ பயப்படாம இரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்ல வந்துக்கிறாங்க. அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டான். எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பான். சோதிக்கிறானே. இருக்கிற பூரா பயிலும் அப்படித்தான் இருக்கீங்க. என்ன இது? கிட்ட பார்த்தா வித்தியாசமா இருக்கு. குருன்னு மரியாதை கொடுக்க மாதிரியே இல்லையே. முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்ல பேசினப்ப கூட இவ இதே மாதிரி தான் பேசினா. ஆனா அவ ஒரு வார்த்தையில இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மாறிடுறானுங்க. இதெல்லாம் நல்லபடியா வளரும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணி இவ மாத்தி வச்சிருக்கானே தெரியலையே. ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னு என்ன கொஞ்சம் சொல்ல விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிலைமை வரும்னு இவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். மார்க்கெட்ல ஒருத்தர் திருடினதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவனை துரத்திக்கிட்டு போகும்போது தெரியாம நான் சிசிட்டோரியன் கூட போயிட்டேன். திரும்ப அவங்க என்ன துரத்த ஆரம்பிச்சப்போ என் கதை முடிஞ்சிச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேரும் தான் காப்பாத்துனாங்க. போஃபியூரின்ல இருக்கிறவங்கள நான் மதிக்கிறேன். ஆனா இப்ப என்னதான் பிரச்சனையே? தேவையில்லாம சிசிட்டோரியனுக்கு நமக்கு நடுவுல பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அது பண்ணதான்டா போனேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சசாகி, என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எல்லாரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. உன்னாலதான் இப்போ சண்டை வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனா ஊருக்காரங்களுக்கு உதவி பண்ண நினைச்சு தானே இப்போ இந்த சண்டை வந்துச்சு. அதனால நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் இந்த பெரிய அண்ணனுங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நல்லது. சரி, அதை விடு. இவங்க எப்படி உன்னை காப்பாத்துனாங்கன்னு சொல்ல முடியுமா? அது வந்து அவனுங்க விட்டானுங்க பாருங்க ஒரு கிக்கு. கிக்கு விட்டானுங்களா? அப்படின்னா அவனுங்களுக்கு வலி பின்னி எடுத்திருக்குமே. அவனுக்கிட்ட எல்லாம் பேசுறது சரி வராதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க கிக்கு விட்டுருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. நானும் அவங்க கூட தான் இருந்தேன். ஆனா ஒண்ணும் காட்டல. இராகி, நீ எதுக்காக எல்லாத்தையும் உன் தோல் மேலேயே தூக்கி போட்டுக்கிற? இவனுங்க 2 பேரும் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கன்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். என்னாச்சு? மறுபடியும் உன் வயிறு எரியுதா? ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சக்குரா தான் ஆரம்பிச்சான்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் அடங்குறியா? தேவையில்லாம என்ன எதுக்கு மாட்டியுள்ள? என்ன சொல்ற? சண்டை ஆரம்பிச்சது நீதானா? அது வந்து அவனுங்க ஏதோ வெறி பிடிச்ச வேங்கைங்களாமே. அது மட்டும் இல்லாம சண்டை போட தெரியாதவங்க கிட்ட அவங்களோட வீரத்தை காட்டிட்டு இருந்தானுங்க. கொட்டிட்டியா? அப்ப இதான் விஷயம்னு சொல்லு. சரிதான் சரிதான். ஒரு விதத்துல நீ சொன்னது சரிதான். எது? ஒன்னும் தெரியாதவங்க கிட்ட வீரத்தை காமிச்சிருக்காங்கன்னு நானும் யோசிச்சேன். சக்குரா, நேத்து மெயின் ஸ்ட்ரீட்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதோட இன்னைக்கு நீ சசாக்கியும் காப்பாத்திருக்க. என்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. உன்ன மாதிரி துடிப்பான தம்பிங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிடிக்காதே. என்னன்னு தெரியல. ஆனா இதை கேட்கும் போது என் காதுல தேன் வந்து பாயுது. என் கோபம் எல்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்தாங்கிறது என்னால இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. நம்பிக்கை வருது.
எப்போ இல்ல இந்த பெரிய அண்ணனை நீங்க எடுக்க ஆனீங்க? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் என் குடும்பமா தான் வேற. அதனாலதான் சொல்லு காஜி, என்னாச்சு? ஹே காஜே, என்னாச்சு? காஜி, பதில் பேர் சொல்லு. பத்தியா? என்னாச்சு? புது பிரச்சனையா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இங்கேயே வந்து நான் தான் ஷிஷிடோரினோட லீடர். என்ன ஜோஜின்னு கூப்பிடுவாங்க. லீடரா? ஓமேமியா, ஒழுங்கா வெளிய வந்துரு. வந்து சண்டை போடு சண்டை போடு சண்டை போடு. வாங்க, சின்ன பையன் இருக்கிறான். லீடரா? லீடரா? அந்த லீடர் பையன் எங்க எதுக்காக வந்திருக்கா? பேச்சுவார்த்தைக்கா இல்ல போராட்டத்துக்கா? பக்கத்து எவ்வளோ மாதிரி தான் இருக்கான். ஷிஷிடோரினுடைய செகண்ட் இன் கமாண்ட் டோகாமே. அப்படின்னா இவன் அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கணும். இப்ப என்ன நடந்துச்சு? எது ஃபீல் பண்ணா அதான் சகுரா நம்ம- இரு. சுவா, சுகிஸ்டா, சாசுகே நீயும் போறியா? அட இருங்கடா, நானும் வரேன். ஒரு ஆறாவ லைட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன் பையன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சண்டன் வந்துட்டா எப்படி சும்மா இருக்க முடியும்? இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன். பயமுறான். என்னால இங்க இருந்து நகரக்கூட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் அவரா இவரு? உண்மையிலேயே இவன் அவன்தானா? என்ன டோமி அம்மா, நீ இப்போ இழுத்துட்டு வந்திருக்கல, இவன் எங்க டீமை சேர்ந்தவன் தான். ஆமா தெரியுமே. கோவம் வருதா? கடுப்பாவுதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. உமேமியா முன்னாடி நிக்கும் போதே இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னா இவன் கிறுக்கனா இருப்பானோ? சைக்கோ மாதிரி. உமேமியா, ஒத்தைக்கு ஒத்தவா ஒத்தைக்கு ஒத்தவா. முதல்ல இந்த சட்டையை ஆரம்பிச்சு வச்சது உன் டீம் ஆளுங்க தான். உனக்கு இந்த ஒரு காரணம் போதும்ல. ரொம்ப வெறிப்பிச்சு போய் கிடக்குறான். ஒத்தைக்கு ஒத்தவா ஒத்தைக்கு ஒத்தவா. கிறுக்க சும்மா இருக்க மாட்டான் போலயே. தனியா வந்திருக்கான். நாங்க தான் முதல்ல அடிச்சு பிரச்சனை ஆரம்பிச்சங்கிறத ஒத்துக்கிறேன். மெயின் லீடரே வந்திருக்கிறான். ஆனா நீ தேவையில்லாம இத்தனை பேர் அடிச்சு இங்க வந்திருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? அட ஓ அப்படியா? புரியுது புரியுது. என்னப்பா தப்புன்னு ஒத்துக்கிறானா அவன்? அதனால நீ சீக்கிரமா இங்கிருந்து ஏண்டா, இன்னும் நீ அவசர குடுக்கியா தான் இருக்கியா? இவனை பத்தி ஏற்கனவே தெரியும். போதுமா உமேமியா? இப்ப நான் உன்னை அடிச்சிட்டேன்ல, இப்ப நம்ம சண்டை போடலாமா? வா வா வந்து நான் என்ன மூக்கு திரும்ப அடி. தொடுக்கல, வந்து என் மூக்கு தொடுக்கிற மாதிரி. சண்டை போடணும்னு கங்கனை கட்டிட்டு வந்திருக்க போல. ஆ? அது எனக்கு இப்ப வேண்டியது சண்டையெல்லாம் கிடையாது. நீதான் வேணும் உமேமியா. நானு லீடர் ஆனதுல இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆனா கொஞ்சம் உன்னை பாரு, நீயும் தான் லீடரா இருக்க. ஆனா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க. ஏன்னா வன்மா என்னால இல்லை. எப்படி அதை விட முடியும்? நீ இந்த மாதிரி இரு, யார் வேணாம். சூரியனையும் என் உன்னையும் நானே தோக்கடிக்கணும். அவனோட பவர்ஃபுல்லா இருக்கானான்னு பார்க்க செக் பண்றான். அவன் லூசா இல்ல லூசு மாதிரி பேசுறானா? அப்படியா விஷயம்? டோமியாமா, நீ கேட்டு வாங்கிக்கிட்ட. எது? ஹேய், இரு இரு. எங்க பாஸ் கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏடா நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க? எங்களோட பாஸ் இங்க தனியா வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் எப்படி எங்களால சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? அதான் தெரியுது, ஏன் இவங்களாம் இருக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நாங்களும் இங்க ஓடி வந்துட்டோம். என்ன நடந்துச்சுங்கறத தெளிவா கேட்கணும்னு இதுக்கு தான் சொல்றது. ஏய் செஸ் போர்டு தலையா, நீ பயந்துட்ட போல. ஏண்டா அவனை பார்த்து அப்படியே தெரியுது. மாட்டையா? நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களை அங்கதான். அமைதியா இருங்க.
நீங்க ஒண்ணு ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடும் போது வரல, அவனுங்க கூட்டா வந்திருக்கானுங்க, அதான் வந்தேன். ஐயோ, இப்ப நான் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடணும். நீங்க எல்லாரும் பின்னாடி போய் நில்லுங்க. இப்பவே இங்கேயே சண்டை போறது சரியா வராதோன்னு எனக்கு தோணுது. லீடர் பேச்ச கேட்க மாட்டாங்க. அங்க பாரு. ஓஹோ, மொத்த ஸ்கூலும் மறைச்சுன்னு பின்னாடி. நிலைமை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்கு. நீங்க ஒருத்தனும் இருக்கிற இடத்தை விட்டு அசையக்கூடாது. டோமியாமா, ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறதுக்கு நானும் ரெடி. உன் ஆளுங்க எல்லாரையும் பின்னாடி போய் நிக்க சொல்லு. அப்படி போடு. எனக்கு உன் கூட சண்டை போடணும், அவ்வளவுதான். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க பாஸோட மூஞ்சிய பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல பயத்துல இப்படி மூஞ்சிய வச்சிருக்கானான்னு தெரியல. சண்டை போட்டா தெரிய போகுது. ஏன்டா? உண்மையை சொன்னா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு நீங்க வரும். சின்ன பையனே வாங்கிட்டு போறீங்க. ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு முன்னாடி நம்ம இவனை பாத்துருக்கோம்ல. அதேதான் இவனை பாத்துருக்கோம். இவனுங்க அமைதியா இருக்கும் போதே தெரியலையா? இவனுங்க நம்மள பார்த்து பிதிரிட்டானுங்க. மூஞ்ச வெறப்பா வச்சுக்கிற அளவுக்கு உன்கிட்ட பேச்சு இல்ல. குழந்தை மாதிரி பேசுற. இது இப்ப என்ன சொன்ன? ஆமா, நான் நடிகன் தான் பேசுறேன். போதும், கொஞ்சம் அடங்குறீங்களா? ஹே ஜோஜி, நீ ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடணும். அத இன்னொரு நாள் நீ வச்சுக்கலாம்ல? ஏன்? ஏன்னா இப்போ சீக்கிரமா இருட்ட போகுது. நீ இருட்டுல சண்டை போட்டனா நீ அடிக்கிறத பார்த்து பயப்படுறவங்களோட முகத்தை பார்க்க முடியாதுல்ல? புரியுதுல? செஸ் போர்டு மண்டையா. முதல்ல ஓ முகரையை நீ எப்படி பார்க்க போறேன்னு பாப்போம். அப்படின்னா இதுல நம்ம எல்லாரும் சண்டை போட போறோமா? அப்ப சரி, உமேமியா எல்லாரும் சண்டை போட்டுருவோம். என்னது? இரு, கும்பலா காட்டா மாதிரிலாம் இல்ல. சொன்ன மாதிரியே ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாம். ஒரு கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடிடலாம். அப்படின்னா இது கெண்டோ டீம் மேட்ச் மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லு. செஞ்சுட்டா போச்சு. பட்டைய கிளப்ப போகுது. ஆனா அவங்கள போட்டு தாக்கு. நம்ம இடத்துக்கு வர சொல்லிடலாம். அடி தூளே. சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. சண்டை போறது யார் யாருன்னா ஜோஜியும் உமேமியாவும், அப்புறம் நானும் செஸ் போர்டு மண்டையும். ஓ, அப்படின்னா நான் அந்த கூந்தல்காரனோட சண்டை போடுறேன். செத்துருவடி நீ. அந்த ஒத்த கண்ணுக்காரன் கூட சண்டை போட்டுக்கிறேனே. சமத்து. என்ன சூஸ் அவன் என்னன்னே பண்ணிருக்கீங்க? தெரியல. நீங்க அவன் பாரு சிரிச்சுனே டோமியா, இருக்கான். ஒத்தைக்கு ஒத்த சண்டை நமக்குள்ள இருந்தா போதும். முடியாது. இத கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் தான். நீ எங்களுக்கு வேணும் ஒத்தை கொத்த பார்க்க நல்லா தான். என்னடா உனக்கு ரத்தம் இருக்கலாம். கமிட்டி பார்த்து ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை வச்சுக்கிட்டு ஓவரா பேசுறாங்க. இதுல நானும் கலந்துக்கலாமா? திராகியோட சண்டை போடணும். சாக்கோ, நீ எதுக்கு? உமேமியா, என்ன மன்னிச்சிட. இதுல நானும் கலந்துக்கிறேன். எல்லாம் ஒன்னா இருந்து பிரிஞ்சாங்களா? சரி சரி, எல்லாம் தெளிவா பேசி முடிச்சாச்சுல. யார் யார் கூட சண்டை போறான்னு முடிவு பண்ணியாச்சு. வெறித்தனமா சண்டை போடுறோம், விளையாடுறோம். நான் இந்த இடத்துக்கு புறாவுக்கு போறா. தாராளமா வரலாம். நாசம் நாசம் கொலை நாசம் கூண்டோட கைலாசம். இவனு போடுமா? இவனை சொன்ன மாதிரி இல்லையே. இப்படி புலம்பிட்டு இருக்க. இதெல்லாம் யார் தப்பு யாரால வந்துச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நைரே. முதல்ல வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நான் என்ன சொல்றேன்னு இன்னும் உங்களுக்கு புரியல. ஏதோ நாளைக்கு கொஞ்சம் சொதப்பி ஓவேமியா அந்த டோமியாமா கூட சண்டை போட்டு தோத்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போஃபியூரின் ஷிஷிட்டோரியன் கைக்கு போய் சேர்ந்துருமே. அப்புறம் போஃபியூரின் ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்ப புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பேசாம கொடுத்ததை சாப்பிடு. ஆனா ஒண்ணு, தோத்து போற அளவுக்கு இவனுங்க வீக்கானவனுங்க கிடையாது. அந்த விஷயம் உனக்கும் தெரியும்ல? கரெக்டுதான். ஆனா அந்த பக்கம் வெறி பிடிச்சுங்களாங்கிறாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், வீட்டுக்கு போலாமா? அதுக்குள்ளயா? இங்க பாத்தியா காய்கறி மட்டும் வச்சிட்டான். ஆனா இன்னும் உமேமியோட ஆளுங்க இங்க வரலையே. அவனுங்க எப்பவுமே லேட்டு. நம்மள வர சொல்லிட்டு அவனுங்கள ஆள காணோம். ஏன் அவசரப்படுற? என்ன நடந்துச்சுன்னு மேல இருந்த அந்த காட்டு பயலுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? இருந்தாலும்
இதெல்லாம் அடக்க முடியாது. உமேமியா நம்மள எங்கேயாவது சாப்பிட போலான்னு சொன்னாரு. ஆனா எங்க எதுக்கு வர சொன்னாரு? கொடுத்த ஆம்லெட் ரைஸ் எல்லாம் தின்னுட்டு கேக்குற கேள்வியை பாத்தியா? போஃபியூரின் ஆளுங்களுக்கு எப்பவுமே இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும். அதோட சண்டைக்கு முன்னாடி எல்லாரும் இங்க தான் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் சொல்ல போனா நான் இங்க வந்துட்டேன். கோவமா வரணும். ஹேர் ஸ்டைல் பார்க்கவே சூப்பரா இருக்கு. உனக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. இருக்கட்டும். அப்புறம் நான் அந்த செடிகளை பத்தி உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் இப்போ எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அவங்கள லவ் பண்றாரு போல. உனக்கு சம்மர்ல அதான் பயந்தானுங்களா சரி, அதை பசங்க. அப்ப பாத்துக்கலாம். இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சு? இன்னுமா புரியல? உமேமியாக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கால கொடுமடா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஓஹோ, நீ இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டியா? வாயிலேயே போடுவேன். ச்சே, எப்படிதான் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறீங்களோ? ஆமாண்டா, முட்டாள்தனமா இருக்காத. இவளை போய் எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சேன். இவளோட அன்பான சின்ன தங்கச்சி. அப்படியெல்லாம் கிடையாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னையும் சேர்த்து முட்டான்னு திட்டார். நாங்க வளர்ந்தது ஒரே குரூப் ஹோம்ல தான். அப்பல இருந்து உமேமியா நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். கொடுமடா. அப்ப இதுதான் விஷயமா? இல்ல, ஒரு நிமிஷம் இரு. சின்ன தங்கச்சியா? அப்ப அக்கா இல்லையா? ஏன் கேக்குற? சரி, உன் வயசு என்ன? 16. உன் வயசுதான் எனக்கும். இங்க பாரு, போய் சொல்லாத. உன்னை பார்த்தா 16 வயசு மாதிரி தெரியல. எப்படியும் உனக்கு 20 வயசாக. பார்த்து வீச மாட்ட. நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எரியறா. நீ சொன்னது சரிதான். கோட்டோஹா ரொம்ப மெச்சூரா இருக்கால. அப்பப்ப மாறாரு இவரு. அப்பா இந்த மாதிரி சிரிப்பிலே ஒரு இது இருக்குங்க. உமேமியாக்கு எப்படி இருந்தாலும் கோட்டோஹாவை ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை கோட்டோஹா மட்டும் ஆபத்துல இருந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா, புரியுதுல? அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல பயந்தாங்களே, புரிஞ்சதா? புரியுது. ஆஹா, அருமையா இருக்கு. கோட்டோஹாவுடைய ஆம்லெட் ரைஸ். அண்ணன் மேடே தங்கச்சி சைட் எடுத்தீங்களா? வாயை மூடிட்டு சாப்பிடு. என்ன இழாகு, நீ சாப்பிடலையா? இதோ சாப்பிடுறேன். ஷிஷிடோரின் எப்படி இருந்தாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாதவங்கள அடிச்சதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லையா என்ன? அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி அவங்க வெறி பிடிச்ச வேங்கிங்க தான். அவங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. ஷிஷிடோரியன் டீம் எப்பவும் அப்படித்தான் இருந்தாங்க. அவனுக்கு சரியான மண்டை சூட பிடிச்சவனுங்க தான். ஆனா அவனுங்க ஒன்றும் சின்ன பசங்களை தேடி போய் சண்டை போடுற ஆளு கிடையாது. ஒரு தடவை நம்ம கேங்குக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. ரொம்ப மோசமா அடிச்சுக்கிட்டோம். அப்படி சண்டை போட்டதை என்னால இன்னமும் மறக்க முடியாது. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா டோமி அம்மா லீடர் ஆனதுக்கு அப்புறம் சில வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஒன்றும் புதுசும் கிடையாது. இந்த மாதிரி வம்படியா வந்து அவனுக்கு சண்டைக்கு கூப்பிடுவாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க டீமுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டோமி அம்மாவும் டோகேமேவும் நிச்சயமா சும்மா விட மாட்டாங்களா. அதனாலதான் அவங்க வெறி பிடிச்ச வேங்கிங்க. அப்படி இருந்தவனுங்க ஏன் இப்படி மாறினானுங்க தான் தெரியல. அதுக்கு காரணமும் அந்த டோமி அம்மா தான். காரணமா? எப்படி? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். பேச போறோமா? அப்ப நம்ம நாளைக்கு சண்டை போட போறது இல்லையா? அதுக்கு அர்த்தம் அது இல்ல. சண்டை போடுறது தான் பேசுற. சில நேரம் சண்டையில தான் ஆப்போனண்ட பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு அந்த ஒரு விதத்துல பேசினா மட்டும்தான் புரியும். செல்லக்குட்டி, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. டைம் முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்புங்க. சரிவா, நாளைக்கு யாரும் லேட்டா வந்துடாதீங்க. செல்லக்குட்டி, நான் போயிட்டு வரேன், சரியா? எல்லாரும் ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. உங்க எல்லாருக்கும் என்னால சரியா நன்றி சொல்ல முடியல. ஆனா என்ன காப்பாத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க எல்லார் மேலயும் நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இருக்கட்டும், நீ கவலைப்படாத, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. முடிஞ்சத பண்றேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்களுக்காக எல்லாம் சண்டை போடல. நீங்க என்னமோ ஏய் லூசு, இப்ப நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வெற்று நாங்க பாத்துக்கிறோம். உங்க பெரிய அண்ணன் கிட்ட விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். அதுவே தான். அப்படியா? சரி, எங்க கிட்ட விடுற. ஒண்ணா வளர்ந்தவங்கள. ஏய் சக்குடா, என்ன மூஞ்சி சவந்து போச்சு? வாய மூடுடா. சண்டை போடுறதா பேசுற ஸ்டைலே. இந்த கை பேசும். இத பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை.
அப்புறம் என்னப்பா எல்லாரும் ரெடி தானே? இவங்க மட்டும்தான் உள்ள போறாங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நான் சண்டை போட்டதே கிடையாது. எனக்கு ஏன்னு தெரியல, ஆனா இந்த தடவை நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய வெயிட் பண்றானுங்க. அதான் வந்துட்டோமே, வராம இருப்போமா? இந்த எபிசோடு வேற மாதிரி இருந்ததுங்க. எங்களுக்கு போன எபிசோட்லேயே ஆப்போசிட் அந்த சைடு பார்க்குறப்ப ஷாக்காக இருந்தது அந்த கேரக்டர்லாம். இப்போ லீடரை பார்க்குறப்ப இன்னும் ஷாக். இத்தினோண்டு பையன் லீடரா அப்படின்னு இருந்துச்சு. பட் அவன் பேச்சிலே தெரியுது அவனும் பார்க்கலாம். ஏன்னா டேரெக்டாக வந்து லீடரை தான் இழுக்கிறான், அதுவும் ஆப்போசிட்டில் இருக்க தலையை தான் இழுக்கிறான் அப்படின்னா அது எப்படி சைக்கோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் ஒரு நார்மலான பையன் அப்படி எனக்கு ஃபீலே இல்லை. ரத்த வெறி பிடிச்சிக்கிறான், ஃபேஸ் மட்டும்தான் சிரிக்குது பண்ணுது. பட் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வன்மம் இருக்கிற ஒரு ஆளாக தான் தெரியுறான். அதேமாதிரி இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அடித்தா அடி, எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி தான் இருக்காங்க. இப்போ வந்து அது முத்தி போன மாதிரி இருக்குது. யாருன்னா வாங்கடா எங்களுக்கு அடிக்காமல் முடியலடா அப்படின்ட்டு அப்படியே துடிக்கிறானுங்க. அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. என்ன ரீசன் கிடைக்கும், எந்த இது வச்சு அடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செகண்டை காத்து இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம சைடு லீடரும் பார்த்தீங்கன்னா பேசுறது ரொம்ப மெச்சூரிட்டியாக ஸ்மைல் ஃபேஸிங்கோடு இருக்கார். பட் ஒரு சின்ன ஒரு அதட்ட ஒரு சின்ன இதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அலருது. இவ்வளோ பெரிய ஸ்கூல் வச்சு ரன் பண்ணுறாரு, இத்தனை பேரை மெயின்டைன் பண்ணுறாரு, ஒருத்தாள்னா இது கூட இல்லைனா இப்படி. இப்போ கூட இவங்க வந்து நின்ட்டாங்கன்னும் போது ஸ்கூலே அந்த சைடு நம்ம சைடு வந்து முறைச்சி பார்த்துனுக்குது. இவங்க மட்டும்தான் போக போகிறாங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்காதுன்னு தெரிஞ்சு அடக்கிட்டு வந்திருக்காரு. இல்லைன்னா அடங்காதுட்டு கரெக்டாக இவங்க மட்டும்தான் பிரிட் கிராஸ் பண்ணி போகிறாங்க. பட் எல்லாருமே எப்படி சொல்கிறது, இந்த சைடு நம்ம பசங்களும் கொஞ்சம் தொல்லாதாங்கிறாங்க, அடக்கி வைக்கிறாரு. பட் வந்து அது எப்படி சொல்கிறது, பயத்தால் இல்லை அன்பால் அனுபவிக்கிறாரு. பட் அதுக்குள்ள ஒரு ஒரு கண்டிப்பா இருக்கு. அவருக்கு எங்க எப்படி இருக்கணும், எதை காட்டணுன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர். ப்ளஸ் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இல்லை அவங்க வேலை என்னன்றது தெரியல. இப்படி இருக்கிறவங்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அவங்கள வந்து குறைச்சி எடை போடவும் தோணல. அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு வந்து 2 டீமுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இது அது அப்படின்லாம் சொல்ல தெரியல. 2 சைடு கேரக்டரும் சரி, அவங்க பண்ணுற விஷயம் பேசுகிற விஷயம் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி பிடிச்சதா இருந்தது. எனக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னு தெரியல இல்லையா, அதனால எனக்கு அது தெரில. இப்போ நம்ம வந்து நல்லதுக்காக போகிறாரோ மக்களுக்காக போகிறாரோ ரீசன் இருக்குது, ரீசனோட பண்ணுறாங்க. அது இவர் வந்து வீணான சண்டைக்கு அதுக்கெல்லாம் இழுக்காமல் பசங்களை நல்வழிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பிரச்சனைக்கு மட்டும் அவங்களோட கோவத்தையும் அவங்களோட இதுவையும் நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆப்போசிட்டில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களான்றது ஃபீல் எனக்கு இல்லை. ஏன்னா ஒருத்தன் தோத்தா கூட அவங்களே போட்டு அடிச்சுக்கிறானுங்க. போன எபிசோட்லேயே பார்த்தோம். அப்படி இருக்கிறவனுங்க வந்து நல்லதுக்காக இல்லை இதுக்காக போராடுற மாதிரி தெரில. சும்மா வந்து சண்டைக்காக மட்டுமே அந்த சைடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது தவிர அந்த ஃபீல் இல்லை. மேபி அந்த சைடு தெரிய வரப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த சைடு எனக்கு ஒரு குட் தாட் இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த 2 மெயின் தலைங்க மோதல் தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது. நம்ம ஹீரோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க இவ்வளோ இதுவாக இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா பின்னாடி அவர் வந்து ட்ரெஸ் எடுத்து மாற்றினதுக்கே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதேமாதிரி யாருக்குமே அடங்காதவன் நில்லுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு மேலே நான் கால் எடுத்து வைக்க முடியல. அவனே ஒரு வார்த்தையில் அடங்குறாரு அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குது. அதை பார்க்கணும் தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்த சைடு அந்த பையனும் சின்ன பையனாக இருக்கான், இந்த இதில் இவ்வளோ துளலாக இருக்கான்னா அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அதுவுமே ஆர்வமாகுது. ஹீரோ எனக்கு செகண்டரியாக தான் இருக்குது. மெயினாக இவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்றது தான் ஆர்வமாகுது. முக்கியமாக அந்த சிரிச்சுனே இருக்காங்க பாருங்கள் பையன், அவனுமே அவ்வளோ ஸ்மைலிங்காக இருக்கான். அது அப்போ அது எல்லாம் வந்து எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணுன்ற ஆர்வம் தான். ஹீரோ விட அந்த 2 கேரக்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு தோணுது. ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட ஏதாவது ரீசன் இருக்குன்னு தான் தோணுது. இவரு கூட அப்படி தானே சொன்னேன். உமனியா கூட வந்து ஃபர்ஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ தான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேச்சு அப்படி இருந்தாலும் அவங்க ஃபேஸில் வந்து ஒரு குட் தாட்ஸ் எனக்கு தெரியுது. பார்ப்போம் இப்போ எப்படி மாறிட்டாங்க, என்ன ஸ்டோரின்னு அந்த சைடு சுத்தமாக தெரியல, பார்த்தா தான் தெரியும். அதேமாதிரி இப்போ நம்ம பசங்களுக்கு லீடராக வந்தார் பாருங்க, பல்லு ஷார்ப் பாருங்க. அவருக்கும் ஆப்போசிட்டில் ஒருத்த வந்து சவால் விட்டான், அவரை தான் கூப்பிட்டான். அவருக்கு அப்புறம் இவரு ஷாக்கானார், நீயா என்னடா அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பக்கம் பிடிக்காமல் அந்த பக்கம் போயிட்டாங்களா, இல்லை எல்லாருமே ஒன்றா இருந்து இப்படி 2ஆக பிரிஞ்சு இருக்காங்களா அந்த பார்வைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில பேருக்கு இந்த பக்கம் பிடிக்கும், சில பேருக்கு அந்த பக்கம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரிகிறாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட். அந்த ஷாப்பில் இருக்க பொண்ணு எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. மெயினாக லீடர்கிட்ட அந்த பொண்ணு இதை பற்றி சொல்கிறப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. மேபி வந்து இவர் ஹேர் ஸ்டைலாம் பார்த்துட்டு ஒரு வேளை அப்பாவாக இருப்பாங்க நான் இது பண்ணிட்டேன். அவரை பார்த்தா அப்படி தெரியல. அவர் பேச்சு நாடகங்களை பார்க்குறப்போ ஹேர் வந்து வெள்ளையாக இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. அதான் அண்ணா அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. பட் ஹோமில் வாழ்ந்துருக்காங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி ஃபீல் அப்படி தான் இருந்தது.
அதே மாதிரி தான் எல்லார் மேலேயும் பாசம் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. ஏன் எல்லாரும் பசங்களும் அங்கே வராங்க போகிறாங்கன்றது இப்போ தான் ஃபீல் இருக்குது. அது ஒரு கண்காணிப்பு மாதிரி தான் எப்பவுமே செக்யூரிட்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது பார்க்கறதுக்கு டீமாக இருக்கிறது ஒன்றா இருக்கிறது. அதே மாதிரி தங்கச்சிக்கிட்ட வம்பிழுத்துருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் மறைச்சுருந்தாங்கிறாங்க. இன்னும் அது தெரிஞ்சா இவர் என்ன ஆவார்னே தெரியல. சப்போஸ் நம்ம ஹீரோ அங்கே வந்து தடுக்கலை, இவளுக்கு என்ன ஆயிருந்தது அப்படின்னா மேபி அவரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பார்த்துருப்போம் என்னமோ அப்படி ஃபீல் இருந்துச்சு. இன்னுமும் நம்ம பசங்க அதை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, தயங்கினுக்கிறாரு. அவர் வேறு வேர்த்து கட்டுது அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுலேயே அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குன்றது அந்த இதில் புரியும். ஓகே, இதெல்லாம் மீடியா முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.